ஹலோ கைஸ், ஒரு ஜேர்னலிஸ்டோட பாடியை செப்டிக் டேங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 120 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அது வெளிக்கொண்டாந்தவங்களோட ஜேர்னலிஸ்டோட ரியல் ஸ்டோரி தான் சொல்கிறேன். சுரேஷ் சந்திரகர் சத்தீஸ்கரில் இருக்கிற ரோடு கான்ட்ராக்டர் ரோடு போடுறேன்னு சொல்லி 120 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்காரு. முகேஷ் சந்திரகர் இவர் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது 120 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஒரு ஸ்கேமை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு என்கொயரி ஒன்று நடத்துறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் மேலே. அதுக்கப்புறமா ஜனவரி 1 முகேஷ் சந்திரகர் கரெக்டாக நைட் டைமில் காணாமல் போயிருக்காரு. சுரேஷோட தம்பி ஜேர்னலிஸ்ட் முகேஷை மீட் பண்ணணும்னு ஒரு மீட்டிங் அரேஞ்சும் பண்ணுறாங்க. அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஜேர்னலிஸ்ட் முகேஷ் காணாம போயிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கான்ட்ராக்டர் சுரேஷோட சொந்தமான ஒரு இடத்துல செப்டிக் டேங்க்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க முகேஷை. முகேஷ் சந்திரகரோட தலையில 15 ஃபிராக்சர், அதுவும் இல்லாம கழுத்தை உடைச்சிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்னா ஹார்ட்டை கிழிச்சு எடுத்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட 12 வருஷம் கரியர்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைன்னு ரோடு கான்ட்ராக்டர் சுரேஷ் சந்திரகர் ஹைதராபாத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.